உங்கள் வாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் தமிழ் ரசிகர்களோட மனசை நீங்காத இடத்து முடிச்சிருக்கும். அந்த வரிசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திவாசி புரொடக்ஷன் தயாரித்த வாசி இயக்கிய படம் சந்திரமுகி. இந்த படம் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ் ரசிகர்களோட மனசை விட்டு எங்கே எப்பயுமே நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த சந்திரமுகி படம் பார்த்திங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய சாதனைகள்லாம் தமிழ் திரையுலகில் பண்ணுச்சு. இதுவரை அந்த எந்த திரைப்படமும் அது அப்போ மட்டும் இல்லை, இந்நாள் வரை கூட இந்த சந்திரமுகி பண்ண சாதனையை எந்த தமிழ் படமும் செய்யலை. ஏன்னா வசூல் ரீதியாக ஒரு மாறுபாடு இருக்கலாம். ஏன்னா அப்போ உள்ள டிக்கெட்டு இப்போ உள்ள டிக்கெட்டு வித்தியாசம் இருக்குது, அது வேணால் மாறுபாடு இருக்கலாம். மற்றபடி அந்த தியேட்டர்களில் ஓடிய நாட்கள் இந்த இதில் பார்க்கும்போது சந்திரமுகி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா முன்னணியிலே இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபு, வடிவேலு, நாசர் மற்றும் பிரபல ஜோதிகா, நயன்தாரா, இந்த மாதிரி பிரபல நடிகர்கள் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிகாவினோட கேரக்டர் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. படத்தோட ஒரு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா சந்திரமுகி கேரக்டரில் நடித்த ஜோதிகா தான். அவங்களோட நடிப்பு ரொம்ப அற்புதமாக ஒரு பிரமாதமாக இருந்தது. ரெண்டாவது இந்த சந்திரமுகி படம் பார்த்திங்கன்னா அதாவது ஏற்கனவே 2 மொழியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. மலையாளத்தில் மணிச்சித்திரத்தாள் அப்படிங்கிற ஒரு பேர்லேயும், கன்னடத்தில் ஆப்தமித்ரா அப்படிங்கிற பேர்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ரீமேக் தான் சந்திரமுகி. பார்த்திங்கன்னா சந்திரமுகியை பார்த்திங்கன்னா இப்போ மலையாளத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஜோதிகாவோட கேரக்டரில் சோமனா அவர் நடித்து தான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இதில் சந்திரமுகியில் முதல்ல இந்த படத்தில் சிம்ரன் தான் ஒப்பந்தமாகியிருந்தார். வேறு சில அவங்களோட தனிப்பட்ட காரணத்தினால சந்திரமுகி கேரக்டருக்கு ஜோதிகாவை ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அவரும் அந்த கொடுத்த கேரக்டரை ரொம்ப திறம்பட நடித்து அந்த படத்தில் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிட்டாரு. இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த சந்திரமுகி கேரக்டர் இன்னமும் தமிழ் ரசிகர்களோட மனசில் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருந்து தான் சொல்லணும். ரெண்டாவது பாடல்கள் வித்யாசாகர் அமைச்சிருக்காரு. இசை ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காரு. இந்த படத்தில் பாடல்களும் ரொம்ப ஹிட் அடிச்சது. இந்த முதல் பாடு தேவிடா பாடலும், ராரார பாடலும் ரொம்ப ரசிகர்கள் மனசை ரொம்ப சுண்டி இழுத்துன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருந்தது இந்த படம். பார்த்திங்கன்னா ரெண்டாவது இந்த படம் முதல்ல தமிழ் திரையுலக வரலாற்றில் 135 தேட்டரில் பார்த்திங்கன்னா 100 நாட்களை கடந்து ஓடிச்சு. இதுவரை எந்த தமிழ் படமும் இந்நாள் வரை கூட எந்த தமிழ் படமும் பார்த்திங்கன்னா 135 தேட்டரில் ஓடுனதே கிடையாது. ஏன் 75 தேட்டரில் கூட 100 நாள் ஓடுனதே இல்லை. ரெண்டாவது 135 தேட்டரில் 100 நாள் ஓடினது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை தாண்டியும் கூட சாந்தி தேட்டரில் ஓடிச்சு. இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஹரிதாஸ் படம் தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஓடினதாக சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த சாதனையெல்லாம் தாண்டி சந்திரமுகி படம் 2 ஆண்டுகளை தாண்டி 850 நாளை தாண்டி ஓடிச்சு. ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவை சந்திரமுகி படம் பதிவு செஞ்சுருக்கு. ரெண்டாவது முதல்ல தமிழ் திரையில் உள்ள 50 கோடியை கடந்த ஒரு படம்னு சந்திரமுகி பேர் வாங்குச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வசூல் அந்தளவுக்கு ரொம்ப அபரிமிதமான வசூலாக தான் சந்திரமுகி படம் கொடுத்தது. ரஜினிகாந்தும் அவர் கூடிய கேரக்டரில் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டராக வருவார். அதாவது மனதத்துவ டாக்டராக ரொம்ப அற்புதமாக நடிச்சுப்பார். அது மாதிரி ஜோதிகா, பிரபு ஜோடியும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது. ரஜினிகாந்துக்கு ஜோடி நயன்தாரா. நயன்தாரா ரஜினிகாந்த் ஒரு பாடல்கள், ஒரு டூயட் பாடல்கள், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இனிமையான ஒரு பேடி சாங்ஸாக வித்யாசாகர் அவர்கள் இசையை போட்டு சும்மா பின்னிருப்பார். அந்தளவுக்கு பாடல் அந்த பாடல் மக்கள் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சுன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது படத்தோட பெரிய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ். அதாவது ரஜினி சார் வேட்டையன் கேரக்டராக வரும்போது, இடவெளிக்கு பிறகு கிளைமேக்ஸில் வேட்டையன் ராஜாவாக வரும்போது பார்த்திங்கன்னா அந்த லக்க பாசம் ரொம்ப ரசிகர்களோட மனசை ரொம்ப சுண்டி இழுத்துன்னு தான் சொல்லணும். இடவெளிக்கு முன்னால் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கலந்த அப்படியே ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். இடவெளிக்கு பிறகு பார்த்திங்கன்னா படம் பார்ப்பவர்களை சீட்டோட நுனியில் உட்கார வச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு
ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட்டை வந்து சும்மா வாசு சார் வந்து எடுத்து கொண்டு போயிருப்பார். ஏன்னா அடுத்து என்ன நடக்குன்னு சொல்கிற அளவுக்கு படத்தோட காட்சிகளை வந்து ரொம்ப அற்புதமாக அமைச்சிருப்பார். இந்த படம் வந்து ஏதோ ஒரு பேய் படம், ஒரு பழைய காலத்து கதை தான் அப்படின்னு கூட ஒரு சில வதந்தி வந்தால் கூட, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் அந்த ஒரு கருத்துக்கெல்லாம் தவிடு பொடியாக்கி இந்த காலத்தில் மக்கள் வந்து ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த சந்திரமுகி படத்தை வந்து வாசு சார் வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி புரொடக்ஷனுக்கு வந்து ரஜினி சார் வந்து ஏற்கனவே மன்னன்கிற படம் நடித்து கொடுத்துருந்தார். இந்த படம் பார்த்திங்கன்னா மன்னன் படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரஜினிகாந்தோட சினிமா கரியரில் ஒரு மணிமகுடம் தான் சொல்லணும். அதுவும் ஒரு வெள்ளி விழா படம். அடுத்து பார்த்திங்கன்னா வாசு வந்து ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நிறைய படம் எடுத்துக்காரு. அதில் பார்த்திங்கன்னா பணக்காரன், உழைப்பாளி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த படம் சந்திரமுகி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு வாசு எடுத்த எல்லா படமே ரஜினிகாந்துக்கு வந்து சூப்பர் ஹிட் படம் தான் சொல்லணும். இது சந்திரமுகி பார்த்திங்கன்னா அதையெல்லாம் ஒரு படி தாண்டி ரொம்ப பெரிய மெகா கிட்டு, இண்டஸ்ட்ரியல் கிட்டாக வந்து சந்திரமுகி வந்து அமைஞ்சது. ஏன்னா இப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து சந்திரமுகி கொடுக்குன்னு சொல்லி யாருமே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு தமிழ் துறையில் உள்ள ஒரு பெரிய ரெக்கார்டை படைச்சிட்டு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஒரு மிகையாகாத சொல்லிட்டான். ஏன்னா அந்தளவுக்கு படம் இப்போ திரையிட்ட இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா குடும்பமாக வந்து பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை வந்து பெற்றுக் கொடுத்தது. ஏன்னா இப்போ சந்திரமுகி படம் முன்னால் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் முத்து, அருணாச்சலம், படையப்பான்னு சொல்லி வரிசையாக வெற்றி படங்கள் கொடுத்துட்டு வந்துருந்த நேரத்தில் பாபான்னு ஒரு படம் கொடுத்தாரு. அந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து சரியாக போகலைன்னு தான் சொல்லணும். அவரே வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காரு, இந்த படம் எனக்கு போகலை அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்தா கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் கழித்து தான் சந்திரமுகி வெளியே வந்தது. அதுக்கெல்லாம் சேர்த்து பாபா பட தோல்விக்கெல்லாம் சேர்த்து சந்திரமுகி சும்மா பட்டையை கிளப்பி சூப்பர் ஸ்டாரோட சினிமா கெரியரில் பெரிய உச்சத்தை கொடுத்து அனைத்து தமிழ் திரைப்படங்களோட வரலாற்றையும் முறியடித்து தமிழ்நாட்டில் ஒரு திரையரங்குகளே அதிர வச்சுருந்தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திரையரங்களும் ஒரு அதிரடியான ஒரு வசூலை கொடுத்தது தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் மனசில் கவர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் என்றைக்குனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சந்திரமுகி வந்து தமிழ் துறையோட வரலாற்றில் ரசிகர்களோட மனசில் நீங்காத இடத்த பிடிச்சுங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது.